வணக்கம் நண்பர்களே. மனிதனுடைய வெற்றிக்கும் வெற்றி பெற்றதற்கும் அப்புறம் என்ன ஒரு முக்கியமான குணம் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பிடித்தது அப்படின்னு தெரியுங்களா? அந்த பிடித்த குணம் என்னன்னு கேட்டால் எளிமை. எவ்வளவு தூரம் உங்களுடைய செயல்லையும் உங்களுடைய ஒப்பனையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எளிமை இருந்ததுன்னா அந்த வெற்றி தக்க வைக்கப்படும். அந்த வெற்றி பெறுவதற்கும் வெற்றி பெற்றதற்கு அப்புறமும் அந்த எளிமை அப்படிங்கிறது உடலும் மனமும் விரும்புறது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி நீடித்து நிலைத்து இருக்கணும்னா அந்த எளிமை தான் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கக்கூடியது. அதுதான், அந்த எளிமை தான் உங்கள் மனதுக்கு ரொம்ப பிடித்தது. அதுதான் பல மனிதர்களுக்கும் பிடித்தது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது என்னென்னா இதுக்கு ஆப்போசிட்டு. வெற்றி பெற்ற வரைக்கும் எளிமையாக இருக்கிறாங்க சில பேர். வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஆடம்பரமாக மாறிடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதை உங்களுடைய உடலும் உள்ளமும் அந்த ஆடம்பரத்தையும் கௌரவத்துக்காக பண்ணுறதையும் அதனால் ஏற்படக்கூடிய பல விஷயங்களை உங்கள் மனமும் ஒத்துக்காது, உடலும் ஒத்துக்காது. இந்த மனிதனுடைய ஆதி காலத்திலிருந்து மனிதன் எளிமையாக தான் வாழ்ந்தான். எளிய வாழ்க்கை அப்படின்னா இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை, எளிமையான ஒப்பனை, எளிமையான உடைகள், எளிமையான மனிதர்களுடன் பேசும் பழக்கம் திறன், எளிமையான நடைமுறை வாழ்க்கை. இதை தாங்க நம்ம முன்னோர்களும் எல்லாருமே கடைப்பிடிச்சாங்க. ஆனால் வெற்றி பெற்றதுக்கப்புறம் பல பேர் உடையில் மாற்றம், ஒப்பனையில் மாற்றம், நிறைய மனிதர்களை கூட சேர்த்திக்கிறது, நிறைய வெஹிக்கிளை வச்சுக்கிறது, நிறைய விஷயங்களை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது, எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் லைஃப்பில் ஆடம்பரமே பிரதானமாகி அந்த எளிமையான வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அந்த ஆடம்பரமே அந்த மனதுக்கும் பிடிக்காமல் உடலுக்கும் பிடிக்காமல் அதே ஒரு பிரச்சனையாகி அவங்களுடைய வீழ்ச்சிக்கும் அந்த ஆடம்பரம், கௌரவம், ஸ்டேட்டஸ் இது எல்லாமே பிரச்சனை ஆகிடுது. என்றைக்குமே எல்லா மனிதர்களும் அடுத்த மனிதர்கிட்ட எதிர்பார்ப்பது என்னன்னு பார்த்தா எளிமை தான். எளிமை எவ்வளவு தூரம் இருந்தால் அவங்கள லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட அப்ரோச் பண்ணுறதுக்கும் அவங்க கூட டீல் பண்ணுறதுக்கும் அவங்கள ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கக்கூடும். அது மட்டுமில்ல, எளிமையாக இருக்கும்போது தான் நீங்கள் பல விஷயங்களை உணர முடியும் வாழ்க்கையில். அது ஹெல்த் இஷ்யூ ஆனாலும் சரி, மனம் சம்பந்தமான விஷயம் ஆனாலும் சரி. மனம் நீங்கள் எத்தனை சொஃபஸ்டிகேஷனை கொடுத்தாலும் எத்தனை ஆடம்பரத்தை கொடுத்தாலும் அது ஓரத்தில் அந்த எளிமையை மட்டுமே விரும்பும். பல பேர் பார்த்திங்கன்னா மாளிகையில் இருப்பாங்க, பங்களாக்கள் இருப்பாங்க, பல கார் இருக்கும், பல ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு சின்ன குடிசை வீட்டுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கும்போது, எளிமையாக இருக்கும்போது இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் மற்ற நேரங்களில் இருக்காது. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடலும் மனமும் எதை விரும்புது. அதுதான் என்றைக்குமே நம்மளை வாழ வைக்கக்கூடியதும் கூட. நீங்கள் எந்த அளவுக்கு எளிமையாக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஆடம்பரமாக எல்லாமே ஒப்பனையிலிருந்து எல்லா விஷயங்களையும் ஆடம்பரமாக சேர்த்த ஒரு ஹெவினஸ், ஒரு விதமாக ஆர்டிஃபிஷியல் தன்மை, செயற்கை தன்மை,
ஒரு விதமான மனதுக்கு ஏதோ இரிட்டேஷன் உருவாவதை நீங்களே பார்க்கலாம். அதனால் வெற்றி பெறும்போதும் சரி, வெற்றி பெற்றதுக்கப்புறம் சரி, எளிமை அப்படிங்கிறத என்றைக்கும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அது எந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு சொசைட்டியாக இருந்தாலும், அது மனிதர்களாலும் போற்றப்படும், உங்கள் ஆள் மனதாலும் போற்றப்படும். எளிமையை விட்டு விலக நீங்கள் ஒரு செயற்கைத்தனத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த செயற்கைத்தனமும் மட்டுமில்லை, உங்களுக்கு ஒரு க்ரௌடை, ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரௌடை உருவாக்கிடும். அந்த ஆர்டிஃபிஷியல் க்ரௌடு ஒன்லி ஃபேக் க்ரௌடாக இருக்கும். உண்மை தன்மை இல்லாத மனிதர்களுக்கு பக்கத்தில் நீங்கள் சிக்கிக்குவீங்க. நீங்கள் எளிமையாக இருக்கும்போது உங்கள் மனம் உங்களை விரும்புகிறது மட்டுமில்லை, ஒரு ஹாப்பினஸோட எல்லா செயல்களையும் செய்யும். மனம் சந்தோஷமாக இருக்கும்போது உடலும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ எல்லாருமே எளிமையை விட்டு ஒவ்வொரு ஸ்டேஜில், அதாவது ஸ்டேட்டஸ் உயர மணி வர அந்த ஆடம்பரம் கௌரவங்கிற ஒரு வழக்குள்ள சிக்கி தங்களுடைய வாழ்க்கையில் அந்த மனதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மனம் ஒரு விதமான இறுக்கமான நிலைமைக்கு போய் அதுவே ஒரு பர்சனாலிட்டியாக மாறி மனிதர்கள்கிட்டேருந்து அவங்கள விலக்கிடுது. அப்படி பர்சனாலிட்டியாக மாறி மனிதர்கள்கிட்டேருந்து விலக்க உங்களுடைய கம்யூனிகேஷன் குறைவாகி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸை கொண்டு நிறுத்திடுறீங்க. அதனால் நீங்கள் எந்த நிலையிலும் நீங்கள் சரியான விதத்தில் உங்களை மேனேஜ் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ இதுதான் என்னென்னா கம்யூனிகேஷன் கேப் அப்படின்போம். நீங்கள் எளிமையான நிலைமையில் இருக்கும்போது எல்லாருமே எல்லா கம்யூனிகேஷனையும் சரியான விதத்தில் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதாவது ஈஸிலி அப்ரோச்சபிள், ஒரு எளிமையான அட்டையர், அதாவது எளிமையான ஒரு க்ரூமிங், ட்ரெஸ்ஸஸ், அட்டையர் என்ன வேணால் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இதில் தான் போகணும், இப்படித்தான் உடை உடுத்தணும், இப்படித்தாங்கிறது எளிமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம மனதும் அதை விரும்பும், உடலும் அதை விரும்பும், நம்மளை சுற்றியுள்ள மனிதர்களும் அதை விரும்புவாங்க. இட்ஸ் ஈஸி வே ஆஃப் கம்யூனிகேஷன். எளிமையாக இருக்க இதைத்தான் எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய விஐபிஸ் செய்தார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல விஐபிஸ் எவ்வளோ பெரிய நிலைமைக்கு போனாலும் அவங்க தங்களுடைய எளிமையை விடாமல் வாழ கற்றுக்கிட்டாங்க. அப்படி எளிமையை விடாமல் இருந்ததுனால அவங்க மேலும் மேலும் சக்ஸஸ் அடைஞ்சு இன்னும் உயரத்துக்கு தான் போனாங்க. மனிதர்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கலாம். எவ்வளவோ தலைவர்கள், அது நாட்டை ஆண்ட திரு காமராஜர் அவர்களாகட்டும், அல்லது திரு டாக்டர் அப்துல் கலாம் ஆகட்டும், அல்லது எத்தனையோ நமக்கு தெரிந்த நபர்களை நம்மளே பார்க்கலாம். எளிமை ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே எளிமையாக மனிதர்கள் இருக்க அவங்க மேலே ஒரு அதிக மதிப்பும், அதே நேரத்தில் அவங்க மனதும் ஹாப்பியாக இருக்கிறதையும் உடலும் ஹாப்பியாக இருக்கிறதையும் அவங்கள சுற்றி இருக்கிற மனிதர்களும் அவங்க மேலே ஒரு அன்பை பொழிவதும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த எளிய வாழ்க்கை சாதாரண மனிதன்கிட்ட இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் தாங்க. வெற்றி பெற வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் எப்படியாவது எளிமையாக இருக்காங்க, ஏன்னா அப்போ இல்லாத ஸ்டேஜில். ஆனால் வெற்றி பெற்றதுக்கப்புறம் எளிமை அப்படியே மாறி அந்த மணி, அந்த ஸ்டேட்டஸ், அந்த ஆடம்பரம் அவங்க கூட தொத்திக்கிறது. அது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய உடல் மொழி, அதே மாதிரி அவங்களுடைய நடை, அவங்களுடைய எல்லா ஒரு அவங்களுடைய டே டு டே லைஃப், அவங்க கம்யூனிகேஷன் எல்லாமே மாறி ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளில் போய் நிறுத்திடுது. அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு சிம்பிளில் போய் நிறுத்தும்போது அந்த எளிய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா கொஸ்டின் ஆகிடுது. அப்படி எளிய வாழ்க்கை கொஸ்டின் ஆகும்போது எல்லாமே பிரச்சனையாகும்.
மனிதர்கள் பார்க்கும் பார்வையும் பிரச்சனையாகும். ஸோ நீங்கள் ஒரு அந்நியப்பட்டு ஆயிடுறீங்க. இது எல்லாமே புறச்சூழல் ஆனாலும் உங்களுடைய அகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனது என்றைக்குமே எளிமையைத்தான் விரும்பும். மனமும் உடலும் எளிமையைத்தான் விரும்பும். அதனால் எந்த சூழ்நிலையும் வெற்றி வரும்போதும் சரி, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சரி, எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், எளிமையாக இருங்கள். அந்த ஸ்டேட்டஸ், ஆடம்பரம் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எளிமையை பின்பற்றி வாழும்போது வாழ்க்கை முழு பலனை அளிப்பது மட்டுமில்லாமல் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். உங்கள் மனம், ஆள் மனம் அதைத்தான் விரும்பும். அந்த ஆள் மனம் விரும்பும் செயலை நீங்கள் செய்யும் போது தான் அது உங்களுக்கு நீடித்த நிலைத்த ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதுதான் என்றும் நிலைத்திருக்கும்.